12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வந்தாலும் மாணவர்கள் எந்த கல்லூரியில் என்ன கோர்ஸை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து சரியான முடிவெடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்காகத்தான் நம்ம சேனல்ல இந்த உயர்கல்வியில் உங்களுக்காக இருக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும், குறிப்பா அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை, இடங்களினுடைய எண்ணிக்கை, கோர்சஸ் பற்றியும் மற்றும் இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் என்பது வெளிவந்திருக்கின்றது. அந்த நோட்டிபிகேஷன் சார்ந்த முழு தகவல்களையும், மேலும் இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் அட்மிஷன் ப்ராசஸ் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இப்ப மாணவர்களே, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கல்லூரி தான் உங்களுடைய வளமான எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எனவே ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான முயற்சியினை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்காக ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியரை பெற்றுத் தருவதற்காக இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள். இந்த கல்லூரியில ஏன் போய் படிக்கணும்? இங்க இருக்கக்கூடிய அஃபோர்டபிள் எஜுகேஷன் அண்ட் லோ ஃபீஸ், பொருளாதாரம் மாணவர்களுடைய உயர்கல்விக்கு ஒரு தடை கற்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கல்லூரியில டியூஷன் ஃபீஸ் என்பது ஜீரோவாக இருக்கின்றது. மாணவர்கள் இந்த கல்லூரியில சேரணும் அப்படின்னா அட்மிஷன் சமயத்துல மிக குறைவான கட்டணத்தை மட்டுமே செலுத்தினால் போதுமானது. இந்த கல்லூரிகள்ல மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சார்பாக எண்ணற்ற ஸ்காலர்ஷிப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. ஹை குவாலிட்டி எஜுகேஷன் மற்றும் குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் யுஜிசி, தமிழ்நாடு ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற வெல் ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் இங்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு பணியாற்றக்கூடிய ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியானோர் PhD பட்டம் பெற்று ஆராய்ச்சியில் அதிக அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு பணியில சேரணும் அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய அந்த TRB என்ற அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். எனவே இங்கு திறமையும் அனுபவம் மிகுந்த பேராசிரியர்கள் தான் அதிக அளவில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஃபெசிலிட்டிஸ், இந்த கல்லூரிகள்ல அட்வான்ஸ்ட் லெபார்டரி மற்றும் லைப்ரரி வசதிகளோடு அஃபோர்டபிள் ஹாஸ்டல் வசதிகளும் மாணவர்களுக்காக இருக்கின்றது. இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் NCC, NSS மற்றும் கல்ச்சரல் ஈவென்ட்களில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் என்பது இங்கு இருக்கின்றது. மற்றும் ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கிறது இந்த கல்லூரியினுடைய ரெputation மற்றும் எம்ப்ளாயபிலிட்டி. நன்கு பாரம்பரியமிக்க கல்லூரிகளாக இருப்பதால் இங்கு படித்து வெளியில வரக்கூடிய மாணவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கின்றது. மேலும் இங்கு படித்து முடித்த மாணவர்கள் எண்ணற்றோர் அரசு துறைகளில் உயர் பதவிகளிலும் தலை சிறந்த ஆளுமைகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இங்கு படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி, டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி, எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி, அட்வான்ஸ்டு பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி, டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் அட்வான்ஸ்டு டூல் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி, டிஜிட்டல் பேங்கிங், லாஜிஸ்டிக் அண்ட் ஆடிட் எசென்சியல் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி, மெடிக்கல் கோடிங் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி, எம்ப்ளாயபிலிட்டி ரெடினஸ் போன்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் புரோகிராம்கள் அரசின் மூலமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகள்ல ஆராய்ச்சி அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரே கேம்பஸிலேயே UG முதல் PhD பட்டம் வரை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. மேலும் இந்த கல்லூரிகளினுடைய ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் மற்றும் சோசியல் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்போசரின் காரணமாக மாணவர்களுக்கு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் அதிக அளவில் கிடைக்கின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மண்டலங்கள்ல 176 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்னை ஜோன் பொறுத்தவரையிலும் 11 கல்லூரிகளும், கோயம்புத்தூர் ஜோன்ல 22 கல்லூரிகளும், தருமபுரியில 22, மதுரை 31, தஞ்சாவூர் 23, திருச்சி 20, திருநெல்வேலி 12, வெள்ளூர் ஜோன்ல 35 கல்லூரிகள் என 176 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,10,239க்கும் அதிகமான இடங்கள் என்பது இந்த வருடம் மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த 8 மண்டலங்கள்ல கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் இடங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கோவை மண்டலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு இந்த 4 மாவட்டங்கள் இணைந்திருக்கின்றது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை 3967. திருப்பூர் மாவட்டத்தில் 7 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 4576 இடங்கள் என்பது இருக்கின்றது.
நீலகிரியில் இருக்கக்கூடிய 3 கல்லூரிகள்ல 2472 இடங்களும், ஈரோட்டில் இருக்கக்கூடிய 6 கல்லூரிகளிலிருந்து 2549 இடங்கள் என கோயம்புத்தூர் ஜோனுக்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை 13,564. இப்ப இளநிலை படிப்புகள்ல மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஏல தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் போன்ற பிரிவுகளில் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது தமிழ் வழியிலும் ஆங்கிலம் வழியிலும் மாணவர்களுக்காக இருக்கின்றது. அதே போன்று பிஎஸ்சியில் பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சைக்காலஜி, ஜியோகிராபி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற பிரான்ச்சஸ்களிலும், பிகாம்ல காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்டர்நேஷனல் பிசினஸ் போன்ற எண்ணற்ற பிரிவுகளிலும், பிபிஏ, பிசிஏ போன்ற 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல மாணவர்களுக்காக இருக்கின்றது. இப்ப இந்த வருஷத்துக்கு நோட்டிபிகேஷன் என்பது வெளிவந்திருக்கின்றது. விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் என்பது 27/5/2025. இந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரை இந்த கல்லூரிகள்ல மாணவர்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரிகளிலே தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டியதாக இருந்தது. எண்ணற்ற இடர்பாடுகளை மாணவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இடர்பாடுகளை எல்லாம் களைவதற்காகத்தான் தமிழ்நாடு கல்லூரி கல்வி இயக்கம் டிஎன் காசா என்ற ஒரு போர்ட்டலை உருவாக்கி இணையதளம் மூலமாக இந்த கலந்தாய்வினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர்ட்டலின் உதவியுடன் ஆன்லைனின் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், அப்ளிகேஷன் ஃபில்லிங், சாய்ஸ் ஃபில்லிங் மற்றும் சர்டிபிகேட் அப்லோட் போன்ற ப்ராசஸ்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியாத மாணவர்களுக்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சென்டர்களை பயன்படுத்தி மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் தரப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்தாய்வில் கலந்துக்கணும் அப்படின்னா மாணவர்கள் 12 ஸ்டேஜஸை கடக்க வேண்டும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. tngasa.in என்ற இணையதளத்திலே மாணவர்கள் சென்று தங்களுடைய மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் பயன்படுத்தி தங்களுக்கான ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் உருவாக்குவதுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் அப்படிங்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டை நிறைவு செய்த மாணவர்கள் அந்த வெப்சைட்டிலே சென்று தங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லாகின் செய்து தங்களுக்கான விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல முதலிலே பர்சனல் இன்ஃபர்மேஷனையும், அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்த மாணவர்கள் தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களை சரிபார்த்த பிறகு அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ள வேண்டும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 176 கல்லூரிகளிலிருந்து தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் 100க்கும் அதிகமான பாடப்பிரிவுகளிலிருந்து தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவுகளையும் தேர்வு செய்து வரிசைப்படுத்தி தருவதுதான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் என்பது. இப்ப சாய்ஸ் ஃபில்லிங்கை நிறைவு செய்த மாணவர்கள் அடுத்து அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும். கட்டணத்தை பொறுத்தவரையிலும் SC ST பிரிவு மாணவர்களுக்கு 2 ரூபாயும், BC, MBC, OC, DNC பிரிவு மாணவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. தேவையான கட்டணத்தை செலுத்திய பின்பு தங்களுடைய விண்ணப்பத்தினை தரவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம். இந்த 12 ஸ்டேஜஸ்களையும் நிறைவு செய்த மாணவர்கள் ரேங்க் லிஸ்ட் வரும் வரை காத்திருக்க வேண்டும். விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்த பிறகு மாணவனுடைய விண்ணப்பங்கள் அந்தந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் பிறகு மாணவர்கள் 12ஆம் வகுப்புல பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் என்பது வெளியிடப்படும். பொதுவாக 3 வகையான ரேங்க் லிஸ்ட் என்பது வெளியிடப்படும். BA தமிழ் பாடப்பிரிவுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக 12ஆம் வகுப்பில் தமிழில் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் ஒரு ரேங்க் லிஸ்டும், BA இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கிலத்திலே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் ஒரு ரேங்க் லிஸ்டும், மற்ற பாடப்பிரிவுகளை படிப்பதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 4 பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையிலும் ரேங்க் லிஸ்ட் என்பது அந்தந்த கல்லூரிகளினுடைய இணையதளத்திலே வெளியிடப்படும். அதன் பிறகு இப்ப மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு ஏற்ப அந்த கல்லூரிகளின் மூலம் இடங்களானது ஒதுக்கீடு செய்யப்படும். இடம் ஒதுக்கீடு பெற்ற மாணவர்கள் குறிப்பிட்ட நாளிலே அந்த கல்லூரியிலே சென்று தேவையான கட்டணத்தை செலுத்தி தேவையான சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களுடைய அட்மிஷனை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இதனுடைய அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் அட்மிஷன் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ மாணவர்களே, உங்களுக்காக 1 லட்சத்துக்கும் அதிகமான இடங்கள் என்பது இருக்கின்றது. எனவே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து அரசு கல்லூரியிலே சென்று படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.